வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சுவையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு மொச்சை கத்திரிக்காய் பாயா. இது ஆட்டுக்கால் பாயா போல் ரொம்ப சுவையாகவும் அதே போல் டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கக்கூடியது. இது வெஜ்ஜு அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி நான்வெஜ் சுவையோடு இருக்கக்கூடிய ஒரு வெஜ் பாயா. இது ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டு. இது எப்படி செய்யணும் அப்படின்னா, முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்து அதில் நீங்கள் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. விட்டுட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 3 நம்ம பிரிஞ்சி இலை, கொஞ்சம் பட்டை, ஒரு ஸ்டார் பூ, 4-5 லவங்கப்பூ எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா, நறுக்கிய வெங்காயம் 1 கப்பு போட்டு நல்லா வதக்கணும். பொன்னிறமாக வதங்கணும். அந்த வெங்காயம் எல்லாம் பொன்னிறமாக வதங்கும் பொழுது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா கைவிடாமல் நல்லா செவக்க வறுக்கணும். வதங்கின உடனே 1 கப்பு தக்காளி நறுக்கியது அதையும் போட்டு வதக்கிட்டு, அதற்கு தேவையான அளவு நம்ம குழம்புக்கு தேவையான அளவே போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் அந்த நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ அந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி உப்பை போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கிடும். நல்லா வெங்காயம் தக்காளி குழஞ்ச உடனே இந்த கத்திரிக்காயும் மொச்சை முதல் நாள் இரவே நல்லா ஊற வச்சு அதை வேக வச்சு எடுத்தது. நீங்கள் காலையில் ஊற வச்சாலும் ஒரு 4 மணி நேரம் ஊற வைத்து வேக வைத்து எடுத்துக்கோங்க. அந்த மொச்சையும் கத்திரிக்காய் கொத்து கட் பண்ணது ஒரு 1/4 கிலோ அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதற்கு மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அதை மசாலா எல்லாம் கத்திரிக்காயில் இறங்குற மாதிரி நல்லா கிளறி கொடுக்கணும். நல்லா கிளறி கொடுத்துட்டு இதற்கு தேவையான அளவு தண்ணி விடணும். இதற்கு தேவையான அளவு தண்ணி விட்டு அது நல்லா கொதிக்கும் பொழுது இதுக்கு இடையிடையே உங்களுக்கு கலருக்கு வேணும்னா கொஞ்சோண்டு காஷ்மீர் சில்லி பவுடர் கலக்கலாம். இல்லை வேணான்றவங்க நீங்கள் குழம்பு மிளகாய் பொடியும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். அது சேர்த்து நல்லா கிளறிட்டு தண்ணி விடுங்க தேவையான அளவு. இந்த தண்ணி விட்டு கலந்த பிறகு அதற்கு உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட்ட குறைவாக வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க, இல்லை காரம் வேணும்னா காரம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா கிளந்து விட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி மூடி போட்டு அதை மூடி ஒரு 10 நிமிடம் நல்லா கொதிக்கட்டும்.